யாருன்னு ஊருக்கே புரிய வைக்கத்தான் நானே பிறந்திருக்கேன். அவ அண்ணனா என்ன என்ன பயமுறுத்துறியா? ஒரு கோழையை பயமுறுத்த வேண்டிய அவசியம் நிச்சயமா எனக்கு. தம்பி, செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா என் மகளை ஏத்துக்கிட்டு வாழ்வு கொடுக்க. என்ன மாதிரி நியாயம் எது அநியாயம் எது நம்ம மாப்பிள்ளை கிடையாது. இதுக்காக மாப்பிள்ளை போய் செஞ்சது என்ன மாப்பிள்ள, நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன உங்க மலையில சிக்க வைக்க பாக்குறீங்க? ஏன் மாப்பிள்ள, அன்னைக்கு என் தங்கச்சி உங்க வலையை சிக்க வச்சுக்கல, அதுக்கு என்ன பதில்? அது அவனுடைய பலகீனம். அந்த பலகீனத்தை உங்க சுயத்தை பயன்படுத்தி அப்புறம் ஒரு குழந்தைக்கு தாயாக்கி மிஸ்டர், அந்த குழந்தைக்கு நீங்க தான் தகப்பேன், என் தங்கையின் கணவன் நீங்க தான். இந்த ஊரைய நீங்களே சம்மதிக்கிற வரைக்கும் நான் அவங்களை விட மாட்டேன். ஒரு பெரிய எஸ்டேட்டுக்கும் லட்சக்கணக்கான சொத்துக்கும் வாரிசான ஒரு பொண்ணுக்கு கணவனாகவும் ஒரு செல்வச்சிமான் வீட்டு மாப்பிள்ளையாகவும் ஆகிற வாய்ப்பு எனக்கு கை கட்டின தூரத்தில் இருக்கும் போது கேவலம் உன் வீட்டு மருமகனா நான் வருவேன் நீ எதிர்பார்த்தா அது வீடு கனவு. கனவை நனவாக்கும் சாமர்த்தியம் என்கிட்ட உண்டு. கூடிய சீக்கிரத்துல அது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே ராஜு, இதை நான் உன்னுடைய சவாலை ஏற்றுக்கிறேன். சவாலா? என்கிட்ட சவால் விட்டு எந்த துரோகியும் ஜெயிச்சதே கிடையாது மிஸ்டர் பிரகாஷ். நீங்க என் தங்கச்சி கால விழுந்து நான் தான் அவன் கணவன் கதற வரைக்கும் நான் ஓய போவதில்லை. அதையும் பார்த்துருவோம். பிரகாஷ், நீங்களும் நானும் அடிக்கடி சந்திக்கிட்டே இருக்க போறோம். அந்த சந்திப்பின் விளைவு என்ன தெரியுமா? என் சவாலுக்கு